அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும். டீச்சர்ஸ், ஹெச்எம்ஸ் அண்ட் ஏஐஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஎஸ்என்எல் வந்து நம்ம எமிஸில் பில்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை நம்ம எப்படி வந்து பிஎஸ்என்எல் வெப்சைட்டில் டைரக்ட் வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணுறது, அது எப்படி நம்ம வந்து எமிஸில் போய் அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். பிஎஸ்என்எல் வந்து டைரெக்டாக நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறதுக்கு நான் அந்த யூஆர்எல் வந்து நம்முடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், லிங்க் கொடுத்துருக்கேன். அதை போய் நீங்கள் இப்போ வந்து டைரெக்டாகவே நீங்கள் அதை டச் பண்ணி போய்க்கிறலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஹைடெக் லேப் வந்து ஓப்பன் பண்ணுறப்ப மிடில் ஸ்கூல், ப்ரைமரி ஸ்கூல், ஹை அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ப்ரைமரி ஸ்கூல் வந்து உங்களுக்கு வந்து இது கொடுத்துருப்பாங்க, ஸ்மார்ட் போர்டு கொடுத்துருப்பாங்க. எல்லா ஸ்கூல்லுமே இப்போ வந்து நெட் கனெக்ஷன் வந்துருச்சு. அந்த நெட் கனெக்ஷனுக்காக நம்ம வந்து கொடுக்குறப்ப எந்த மொபைல் நம்பர் நம்ம கொடுத்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணமோ அந்த மொபைல் நம்பர் மூலமாக தான் இந்த வெப்சைட்குள்ளே வந்து போக முடியும். அதுக்குரிய நீங்கள் வந்து யூசர் ஐடி, பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. மொபைல் நம்பர் தான் யூசர் ஐடி, பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு எப்படி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து மெமரி பவரில் வச்சுக்க முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே போன உடனே உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும். ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம வந்து பில்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் இது வந்து புரியும். அடுத்து நெக்ஸ்ட்டே நம்ம ஈஸியாக நம்மளே டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து எமிஸில் அப்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம wsc.cdr.bsnl.co.in அந்த வெப்சைட்டில் வந்தோடனே மொபைலில் நமக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் காட்டும். ஸோ மொபைல் வியூவில் இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நம்ம என்ன பண்ணணும், மேலே இந்த 3 டாட்ஸ் இருக்குல்ல, அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணோம்னா டெஸ்க்டாப் சைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த டெஸ்க்டாப் சைட் நம்ம கிளிக் பண்ணோம்னா நமக்கு இந்த வெப்சைட் பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் மேலே லாகின் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா ஸோ நமக்கு இங்கே சைடில் இந்த மாதிரி நமக்கு லாகின் பண்ணுறதுக்கு மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு இதெல்லாம் கேட்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த சைட்டில் ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறதுனால நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கீழே டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட் சைன் அப் ஹியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அதில் சைன் அப் ஹியர் கிளிக் பண்ணோம்னா நம்ம இந்த பிஎஸ்என்எல் அக்கௌண்ட்டுக்கு கொடுத்துருப்போம்ல ஒரு அக்கௌண்ட்டு, ஸோ அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை நம்ம வந்து இங்கே என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ இங்கே நம்மளுடைய நேம், இமெயில் ஐடி, ஸோ நம்ம இந்த பிஎஸ்என்எல் அக்கௌண்ட்டுக்கு என்ன மொபைல் நம்பர் கொடுத்தோமோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்து சென்ட் ஓடிபி கொடுத்தோம்னா நமக்கு ஓடிபி நமக்கு வந்து வரும். ஸோ அதில் அப்புறம் பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, கேப்சா என்ட்ரு பண்ணி சைன் அப் பண்ணிட்டீங்கன்னா அக்கௌண்ட்டு ரிஜிஸ்டர் ஆயிரும். இது ஃபஸ்ட்டு டைம் மட்டும்தான். ஸோ செகண்ட் டைம் லாகின் பண்ணுறப்போ டைரெக்டாக வந்து நம்மளுடைய நம்ம ஏற்கனவே பண்ணியிருப்போம்ல பாஸ்வேர்டு, அதை கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம், இல்லை டைரெக்டாக ஓடிபி கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிவிட்டு அந்த கேப்சாவை நம்ம டைப் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிட்டோம்னா நமக்கு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி நம்ம என்ட்ரு பண்ணி இப்போது அந்த ஓடிபி வந்து நமக்கு ரிசீவ் ஆன ஓடிபியை நம்ம வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணிட்டு உள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு டைம் மட்டும் நமக்கு வந்து நம்மளுடைய பிஎஸ்என்எல் அக்கௌண்ட்டை வந்து நம்ம சிங்க்ரனைசேஷன் பண்ணணும். இப்போ ஏற்கனவே நாங்கள் பண்ணியிருக்கிறதுனால ஸோ என்னுடைய அக்கௌண்ட் இங்கே காட்டுது. ஸோ நீங்கள் ஏற்கனவே பண்ணலைன்னா உங்களுக்கு இங்கே சைடில் உங்களுடைய ஆட் அக்கௌண்ட்டுன்னு சொல்லி ஒரு பேஜ் காட்டும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் காட்டி சிங்க்ரனைசேஷன் நவுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஆட் ஆயிரும். நம்ம என்ன பிளானில் இருக்கோம், ஸோ இந்த பில் டியூ இந்த மாதிரி எல்லாமே காட்டிடும். ஸோ இதில் நம்ம பாஸ்ட் பில்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணோம்னா கீழே வந்தோம்னா இங்கே பேமெண்ட் ஹிஸ்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அங்கே வியூ மோர் கிளிக் பண்ணோம்னா ஸோ நம்ம ஆல்ரெடி பே பண்ணியிருக்கிற பில் எல்லாமே நம்ம இதில் வியூ பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் அந்த பில் டவுன்லோட் பண்ணுறதுக்கோ ஆப்ஷன் இருக்குது, வியூ ஆர் டவுன்லோட்னு சொல்லிட்டு. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு பில்லுமே டவுன்லோட் ஆயிரும். ஸோ இதில் நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு உங்களுக்கு ஓல்டு பில்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான்.
மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.